last PTA meeting at college? பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டிங்க்கு அம்மா இல்லாம எப்படி அம்மாவையும் பாப்பாவையும் தான் கூட்டு போயிருந்தேன். இவள ஸ்கூலுக்கு போடின்னு சொன்னா ஸ்கூலுக்கு எல்லாம் போக மாட்டாளா. ஆனா சித்தி காலேஜ்க்கு வரியான்னு கேட்டா உடனே கிளம்பி வந்துடுறா ஜாலியா. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இவளுக்கு தான் ஃபேன் பேஸ் அதிகமா இருக்காங்க. எல்லாரும் தூக்கி தூக்கி கொஞ்சிட்டு இருந்தாங்க வேற. அப்புறம் என்னோட கிளாஸ் இன்சார்ஜ் மேம் எல்லாம் மீட் பண்ணிட்டு இருந்தோம். என்னோட அட்டெண்டன்ஸ் பர்சன்டேஜ் அப்புறம் மார்க்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. என்ன பத்தி என் முன்னாடியே கொஞ்சம் புகழ்ந்து எங்க அம்மா கிட்ட சொல்லும் போது எனக்கே கொஞ்சம் பெருமையா தான் இருந்துச்சு. ரிமார்க்ஸ் தான் சொல்லுவாங்க. ஆனா எனக்கு பெருசா எதுவும் ரிமார்க்ஸ்லாம் இல்லாதனால எல்லாமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படியே பட்டர்ஃப்ளைஸா இருந்துச்சு. பிடிஏ மீட்டிங்லாம் சீக்கிரமாவே முடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது இந்த ஐஸ்கிரீம்லாம் வித்துட்டு இருந்தாங்களா. சரி அம்மாக்கு ஒண்ணு எனக்கு ஒண்ணு வாங்கிட்டு கிளம்பிட்டோம். எங்க கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கு இதுக்கு மேல என்னால நடக்க முடியாதுன்னு சொல்லி உட்காந்துறாங்க. நான் இதே ரோட்ல தான் 3 வருஷமா நடந்துட்டு இருக்கேன் வேற. இவனோட அசைன்மெண்ட் இவனே ஒண்ணு கூட எழுதல. என்னோட ஃப்ரெண்டு தான் எழுதி தந்துட்டு இருந்தான். என்னோட ஃப்ரெண்டு வேற அவன் மனக்கவலையெல்லாம் சொல்லிட்டு இருந்தான். என்னன்னு கேட்டுட்டு வாங்க. எழுதி தருவா விஜய் கையில் எதனா ஒப்படைச்சிடலான்னு சொல்லிட்டு அந்த டைமில் ஃபர்ஸ்ட் ரோஸ் மில்கால வேலைக்கு போயிருந்தா. அதுக்கப்புறமா நடுவில் இருந்த பிறகு எனக்கு எதுவும் எழுத வேண்டிய வேலை வரல. நடுவில் திருப்பி டாமினேட் பண்ணியிருந்தா. இப்போ அது எழுதி தருவேன். கொஞ்சம் காலேஜே முடிஞ்சிச்சு. நான் எழுதி தரணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டிருக்கேன் பத்தியாமா. அப்புறம் இவ வச்சிருந்த ஒரு பால் பவுடர் நாங்க இவன் கிட்ட இருந்து புடுங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோம். இன்னும் கொஞ்சம் போடுன்னு சொல்லிட்டு. உங்க காலேஜ்ல கூட பிடிஏ மீட்டிங் எல்லாம் வைப்பாங்களா? உங்க பிடிஏ மீட்டிங் எல்லாம் எப்படி போகும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.